அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் எண்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்றைய தத்துவம்: தீயவனை நண்பனாக்கிக் கொள்வதை விட தனிமையை நண்பனாக்கிக் கொள்வது மேல். சொன்னது முகமது நபி அவர்கள். தமிழ் எண்கள் இது நம்ம முதல்ல எப்படி இதோட என்னன்னு முதல்ல கொஞ்சம் ஒரு அறிமுகம் மட்டும் பார்த்துடுவோம். அதாவது இந்த கா அப்படின்ற இந்த வடிவத்தை தான் நம்ம ஒன்றுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஊ மாதிரி இருக்கக்கூடிய இந்த எண்ணை நம்ம இரண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதில் என்னன்னா நம்ம இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை முதல்ல கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களையும் ஈஸியாக எழுதிட முடியும். ஏன்னா நம்ம 1, 2, 3 கற்றுக்கிட்டோம்னான்னு வச்சுக்கோங்க, நம்ம 100 வரைக்கும் முதல்ல ஈஸியாக எழுதிடுவோம். ஏன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 2வது இடத்துல 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நமக்கு உதவுது இல்லையா? அதே மாதிரி 1லேருந்து இந்த 10 வரைக்கும் கற்றுக்கிட்டோன்னா அடுத்து நம்ம ஈஸியாக நம்ம 2வது 11லேருந்து 20 வரைக்கும் ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது 21 எழுதணும்னா நம்ம 2 நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல 2 போட்டுருவோம். 1க்கு இந்த காண்ற உருவம் நமக்கு தெரியும். அதனால 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு எண்ணுக்கு என்னென்ன உரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் 100 வரைக்கும் சரி, அதாவது 10, 20, 30, 40, 50 இதெல்லாம் கூட நமக்கு ஈஸி தான். நம்ம ஈஸியாக அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஆனால் இந்த கா ஊங்கான்னு வித்தியாசமான வடிவமாக இருக்கு இல்லையா? இதை எப்படி லைன் பை லைனாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணன் அப்படின்ற கண்ணனை நம்ம தெய்வம் நமக்கு தெரியும். இவரை 3 பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய 3 பெண்களும் தேடிட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி இந்த தமிழ் எண்களை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் வரிசை மாறாமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கண்ணா முதல்ல கூப்பிடுறாங்க. கண்ணா, உன்னை அங்கே சத்யபாமாவும் ருக்மணியும் சாகுந்தலையும் எங்கே என அலறி அடித்து கூவி ஓய்ந்து விட்டனர். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல கண்ணா அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது அந்த கா அந்த வார்த்தை தான் முதல்ல வருது இல்லையா? அதுதான் 1க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2வது கண்ணா அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை கூப்பிடுறாங்கன்னு. ஸோ கண்ணா உன்னை, இந்த உன்னையில் வர்ற இந்த ஊ தான் 2க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3வது கண்ணா உன்னை அங்கே அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் நீங்கள் ஆவை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 3வதுல வர்ற இடத்துல இங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 3க்கான வடிவம். 4வது 5வது 6வது 3மே பெண்களோட பேர். முதல்ல சத்யபாமா, ருக்மணி, சாகுந்தலை. சத்யபாமா அதில் வர்ற சகரம் அந்த சா நீங்கள் 4க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ருக்மணியில் வர ரூ 5க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாகுந்தலை, ஏன் இதில் சா அந்த பேர், அதாவது கால் வைத்து இந்த சா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூ மாதிரியான வடிவம் இந்த அதாவது சா போட்டு கால் போடுற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் சாகுந்தலை அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இது 6க்கான வடிவம். அடுத்து எங்கே அப்படின்னு தேடுறாங்க. எங்கே அப்படின்றதுக்கு 7. அலறி அடித்து இதில் வரக்கூடிய அந்த ஆ 8க்கு. கூவி, கூ இந்த கூ வடிவம் 9க்கு. ஓய்ந்து விட்டனர், ஓவில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் சுழிய வடிவத்தை நம்ம இந்த 10க்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த ஒரு சின்ன டைலாகு, அதாவது கண்ணா உன்னை அங்கே சத்யபாமாவும் ருக்மணியும் சாகுந்தலையும் எங்கே என அலறி அடித்து கூவி ஓய்ந்து விட்டனர். இந்த டைலாகை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயமா இந்த 1, 2, 3 வரிசைப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் சில நேரம் நமக்கு இந்த 10 எண்களும் டவுட்டாக இருக்க போகிறது கிடையாது.
ஏதோ ஒன்று தான் டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று சில கண்டிப்பாக காண்றது ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு ரூனா 5 ஞாபகம் வச்சுருப்பாங்க. 10ல் வந்து இந்த சுழியத்துக்கு 0வே வரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ நடுவில் சின்ன சின்ன அந்த ஏதோ ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்ணா உன்னை அங்கே சத்யபாமாவும் ருக்மணியும் சாகுந்தலையும் எங்கே என அலறி அடித்து கூவி ஓய்ந்து விட்டனர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இந்த 1லேருந்து 10 வரைக்கும் எழுதிடலாம். 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வரைக்குமான தமிழ் எண்களையும் நம்மளால் எழுத முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.